அரசியல்வாதிகள் நம்மால் அறிவிக்கப்படாத பிரதிநிதிகள் என்று. சுனாமி பூகம்பம் போல மக்களின் உயிர்களை கொத்து கொத்தாக எடுப்பவர்கள் நம் வேலையை சுலபமாக்குகிறார்கள். ஆனாலும் பிரபு, இதனால் அப்பாவி மக்களும் இறக்கிறார்கள் அல்லவா? யார் அப்பாவி மக்கள்? கேளுங்க. கேவலம் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் தங்கள் ஓட்டுகளை விற்கிறார்களே, இவர்களா அப்பாவி மக்கள்? அறிவில்லாதவர்கள் இவர்களே குற்றவாளிகள். எதையும் அறிந்து தெரிந்து புரிந்து செயல்படாத மக்களாலேயே இவனை போன்றவர்கள் மந்திரியாகி இருக்கிறார்கள். சூப்பர் தலைவா, உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேசாம உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ஓரமா உட்கார வச்சீங்கன்னா சிறப்பா பணியாற்றுவேன். கொள்கையே இல்லாதவனுக்கு தாண்டா கொள்கை பரப்பு செயலாளர் வேண்டும். கரெக்ட். நீ இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறாயா நரகத்திற்கு செல்கிறாயா? டீலா நோ டீலா? டீல் தர்மராஜா, டீல். தேவதைகளே, அவரை அழைத்துச் செல்லுங்கள். தர்மராஜா, சொர்க்கத்துல எந்த ஏரியும் வத்தாம நான் பாத்துக்கிறேன். ஃபுல்லா தர்மகோல் போட்டு நிரப்பிடுறேன். தெருமுக்காண்ட வந்து நில்லுமா, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். பிரபு, தங்களுக்கு முடியவில்லை என்றால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற வழக்குகளை நாளை பார்த்துக் கொள்ளலாம். பூலோகவாசிகளை பார்த்து பார்த்து புகையிலை பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன். அதனால்தான் இருமல் வருகிறது, வேறொன்றும் இல்லை. வேண்டுமானால் அவையை சற்று தள்ளி வைப்போமா? வேண்டாம் சித்திரகுப்தா, மானிடனின் இறப்பும் பிறப்பும் தடைபடக்கூடாது. அது இயற்கையின் விதி. எனக்காக சபையை தள்ளி போடக்கூடாது. இதன் விஷயமாக நாளை முடிவை அறிவிக்கின்றேன். என்ன முடிவு பிரபு? வேற என்ன, எனது நிரந்தர ஓய்வை பற்றி தான். என்ன நிரந்தர ஓய்வா? என்ன சித்திரகுப்தரே, சோமவான விருந்தெல்லாம் பலமாக இருக்கிறது. என்ன சிறப்பு? சிறப்பு இருந்தால்தான் விருந்தளிக்க வேண்டுமா என்ன? அதற்கில்லை, நீரே ஊற்றி கொடுக்கிறீரே, அதனால் தான் கேட்கிறோம். இது வெற்றிக்கான விருந்து. புரியவில்லையே. எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? உங்களை கேட்டுத்தான் யமதர்ம ராஜா அடுத்த வாரிசினை அறிவிக்க போகிறார். அதனால்தான் உங்களை சரிதானே? இப்படி கூந்தல் போலவே பேசிக் கொண்டிருந்தால் அடித்தே துரத்தி விடுவேன். பிரபு, எனக்கு முழுமையாக புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? அதாவது உங்களை நாளை அவரிடத்தில். சரியாக சொன்னாய், சரியாக சொன்னாய். என்னுடைய பல்லாயிர வருட கனவு நாளை நனவாக போகிறது என்பதை நினைத்து பார்க்கும் போதே உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. பிறகு செயற்குழு பொதுக்குழு என்ற முறையில் உங்களிடம் ஆதரவு கேட்கும் பொழுது என்னுடைய திறமைகளை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எனக்கு ஆதரவு தர வேண்டும்.